வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச்சனாரி விநாயகர் திருக்கோயிலில் தாங்க நாம் இருக்கிறோம். இந்த ஈச்சனாரி விநாயகர் திருக்கோயிலுக்கு எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிடுறோம். அதாவது உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் ஈச்சனாரி விநாயகர் கோயில் அமைந்திருக்குதுங்க. அதாவது எந்தளவுன்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸ் ரோடு, அதாவது எல்என்டி பைபாஸ் ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குதுங்க. நீங்கள் எல்என்டி பைபாஸ் ரோட்டை தாண்ட வேண்டியதில்லை. இதுதாங்க நம்ம ஈச்சனாரி விநாயகர் கோயில். கோயம்புத்தூர்லேயே புகழ்பெற்ற விநாயகர் கோயிலில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. இப்போ நாம் அந்த கோயிலுக்கு தான் போகிறோங்க. பாருங்கள், எப்படி முன்னாடியே கரெக்டாக கோபுரத்தோட வாசல்லையே கோபுரம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளைஓவர் கட்டினதுனால கீழே பஸ்ஸு டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேலேயே ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வண்டிகள்லாம் மேலே போயிடும். இப்போ நாம் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளார போக போகிறோம். பாருங்கள், ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குதுங்க. விநாயகர் பெருமான் இந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அப்படியே விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே ஒரு ரவுண்டு போடுறோம். உள்ளே வந்து பாருங்கள், ஈச்சனாரி விநாயகர் கோயில். அப்படியே போய் சுற்றி கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம்னா, கோயிலை சுற்றி வந்தால் கடவுளை வேணுன மாதிரி ஆகி போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கடவுள் வேண்டிய வரங்களை தருவார். இப்போ நாம் இங்கிருந்து பார்க்குறது என்னென்னா, நந்தவனம். அதாவது ஈச்சனாரி கோவிலில் வந்துட்டு ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு கட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய செடி கொடிகளெல்லாம் வளர்த்துறாங்க, மரமெல்லாம் இருக்குதுங்க. பாருங்கள், கூட்ட காலத்தில் வந்து இங்கே நிறைய கூட்டம் அதிகமாக வர்றதுனால கம்பிகளெல்லாம் லைன் பிரகாரம் விடுறதுக்காகலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் அப்படியே வெளியில் வர்றோங்க நந்தவனத்துக்கு. நந்தவனத்துக்கு பாருங்கள், அங்கே போகிறோம். நிறைய வசனங்களெல்லாம் போர்டு வச்சுருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா 2 மாடு இருக்குதுங்க. அந்த 2 மாடுக அதையும் பார்த்தேன். பாருங்கள், இதாங்க நந்தவனம். இப்போது நந்தவனத்துக்குள்ளார என்னென்ன செடி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கீழே வந்து வசனங்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, என்னென்னு பார்த்துக்குங்க. இப்போது நாம் இந்த நந்தவனத்தில் இருக்கிற மாட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு மாடு நிற்கிறது தெரியுது, அந்தளவு நிற்கிதுங்க. இப்போ நாம் அந்த சைடே போய் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் மாடு தெரியுது. ஈச்சனாரி விநாயகர் கோயில் பாருங்கள், நந்தவனம் எப்படி இருக்குதுன்னு. கோயில் வேலைப்பாடுகளெல்லாம் நடந்துட்டு இருக்குதாட்டாக்குது, சரியாக தெரியல. பாருங்கள், 2 மாடு இருக்குது. பாருங்கள், எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.